மகிழ்ச்சியான வாழ்வு தரும் சதுர்த்தி விரதம் விநாயக சதுர்த்தி விரதம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டு தான் நாம் தொடங்குவது வழக்கம். உலகம் போற்றும் வாழ்வு அமைய வேல முகத்தனை விரதமிருந்து வழிபட வேண்டும். பிள்ளையார் சொல்லி போட்டு நாம் எழுதும் எழுத்துக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எனவே நாம் விநாயகரை ஆதிமூல கணபதி என்றும் வர்ணிக்கிறோம். கடன்களுக்கெல்லாம் அதிபதி என்பதால் அவரை கணபதி என்றும் அழைக்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின் 27 நட்சத்திரங்களையும் 3 விதமான கணங்களாக பிரித்து திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது கண பொருத்தம் பார்ப்பார்கள். 3 வகையான அந்த கணப்பிரிவு தேவகணம், மனித கணம், ராட்சச கணம் என்பதாகும். கண பொருத்தம் இருந்தால்தான் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஒருவர் தேவகணத்தில் பிறந்தாலும் சரி, மனித கணத்தில் பிறந்தாலும் சரி, அசுர கணத்தில் பிறந்தாலும் சரி, அனைவருக்கும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆணைமுகத்தான். விநாயகருக்கு உகந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையாகும். திதிகளில் உகந்த திதி சதுர்த்தி திதியாகும். உலகம் போற்றும் வாழ்வு அமைய வேல முகத்தானை விரதமிருந்து வழிபட வேண்டும்.